அளவான காரம் சேர்த்து செஞ்சோம்னா குழந்தைங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்பவே சிம்பிளா டேஸ்டியான எக் கிரேவி சாதம், சப்பாத்தி, பூரின்னு எல்லாத்துக்கூடயும் சாப்பிடலாம். சூப்பரா இருக்கும். சேவ் பண்ணிட்டு உடனே ட்ரை பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, வேக வச்ச 4 முட்டை சேர்த்து 1 நிமிஷம் மட்டும் வருங்க. முட்டை நல்லா வறுபட்டதும் வேற பிளேட்டுக்கு மாத்திடலாம். நீங்க உங்களுக்கு தகுந்த மாதிரி எத்தனை முட்டை வேணாலும் சேர்த்துக்கலாம். அதே பேன்ல 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சதும் 3 மீடியம் சைஸ் வெங்காயம், ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்குங்க. வெங்காயத்தோட பச்சை வாசனைலாம் போயிட்டு இந்த அளவுக்கு நல்லா வதங்கினதும் 8 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, விதை எடுத்த 3 காஷ்மீரி வரமிளகா சேர்த்து நல்லா நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிட்டு 1/4 ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க. கிரேவியில காரம் மீடியமா இருக்கும். உங்களுக்கு பத்தாதுன்னா மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. 3 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா நைஸா அரைச்சிட்டு சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா வதக்குங்க. மசாலா நல்லா திக்காயிட்டு சைட்லலாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு மீடியம் ஹீட்டில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். பச்சை வாசனைலாம் போயிட்டு கிரேவியில் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. வறுத்து வச்சிருக்க முட்டை சேர்த்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் சிம்மில் இருக்கட்டும். மசாலா நல்லா திக்காயிட்டு சூப்பராக முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. கடைசியாக மல்லி இலை தூவிட்டு இறக்கிடலாம். சூடான சாதம் கூட வச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.